அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினமலரில் உள்ள குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23, 2026ங்க. ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். நம் உடல் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான சத்து. நம்ம உடல் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான சத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோட்டீன் தான். புரோட்டீனை தமிழில் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரதம். ஓகே, புரதம் சத்து தான். ஓகேங்களா. இன்னொரு விஷயம், புரதம் சத்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முட்டை, பருப்போக, மீன், முளைக்கட்டின பயிர், முளைக்கட்டிய பயிருங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று மேலேருந்து கீழேங்க. தமிழக எல்லையில் அமைந்துள்ள யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம் அப்படின்னா ஒன்றிய பகுதின்னு சொல்லக்கூடியது. டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் உண்டு. அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே 8 பிளேஸ் இருக்குது. நம்ம பக்கத்தில் தமிழ்நாடு பக்கத்தில் அப்படின்னு கேட்டால் பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரின்னு நம்ம சொல்லுவோம். புதுச்சேரி, காரைக்கால், சரிங்களா, புதுச்சேரி. ஓகே, புதுச்சேரியில் வந்து டைரெக்டாக உண்டு. அப்போ மற்ற பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏனாம், மாஹே, ஐ திங்க் ஏனாம் மாஹேலாம் வந்து ஒன்று ஆந்திரா இருக்கும், ஒன்று கேரளா. ஓகே, 2 மேலேருந்து கீழே. ஆண் யானைக்கு உள்ளது. ஆண் யானைக்கு உள்ளதுன்னா ஹிண்ட் என்னென்னா டேக். ஆண் யானைக்கு தந்தம் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் மக்னா யானைன்னு ஒரு ஆண் யானை இருக்குது. அந்த யானைக்கு தந்தம் கிடையாது. ஓகே, 9 இடமிருந்து வளம் என்ன. குதிரையின் முதுகில் கட்டப்படும் மெத்தை போன்ற அமைப்பு. உட்காரக்கூடிய சீட்டு மாதிரி, தோலால் செஞ்ச சீட்டு மாதிரி செய்யக்கூடியது என்னென்னு சொன்னாங்கன்னா மெத்த மாதிரி, குஷன் மாதிரி. அப்படின்னா அது சேனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது சேடில், நம்ம சைக்கிளில் சேர் மாதிரி வச்சுக்கோம்ல, உட்காரக்கூடிய சீட்டு, அதை தான் சேனம் அப்படின்னு சொல்லுவோம். குதிரைக்கு மாட்டையில் சேடில். 7 இடமிருந்து வளம் என்ன. தீபாவளி அன்று கொளுத்தப்படும் இந்த சங்கு சக்கரம் இப்படியும் குறிப்பிடுவதுண்டு. இதுக்கு தரை சக்கரம்னு சொல்லலாம், ஆனால் நிறைய வேர்டு வேணும். 6 மேலேருந்து கீழே என்ன. யா வந்துடுச்சு. நாகாக்க என்கிறார் வள்ளுவர். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா யாகா. ஓகேங்களா. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கையில் கால் வந்துடுச்சு. ஸோ யாகாவாயினும் நாகாக்க சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு, அதாவது 127வது குரலில் வரக்கூடியது, அடக்கமுடைமையில் சொல்லக்கூடியது. யாராக இருந்தாலும் நாவடக்கம் வேணும், இல்லைன்னா நம்ம அந்த இதுக்கு பதில் அனுபவிக்க வேண்டியிருக்கும். யாகாவாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல் இழுக்கப்பட்டு. ஓகே, 4 மேலேருந்து கீழே. ஒரு திரைப்பட பெயர். இதை கதம்பம் என்கிறது ஒரு திரைப்பட பாடல். இதை ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுதாங்க. திரைப்படத்துடைய பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பம் ஒரு கதம்பம். ஐ திங்க் விசு படம்னு நினைக்கிறேன். 1980-81 வந்த படம் குடும்பம். நல்லது குடும்பம் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் லைன்ஸ். ஸோ குடும்பங்கிறத 2 விதமாக சொல்கிறாங்க. சரிங்க. இப்போ இதுக்கு 7 இடமிருந்து வளம் வந்து தீபாவளி அன்று இங்கு சங்கு சக்கரம் என்படி இப்படியும் சொல்லுவாங்களாம். தரை வாரம், கூகுளில் போய் தேடிப்பாங்க. தரை வாரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், இதுக்கு வேறு என்னன்னு சொல்லலாம், தரை கரம் அப்படின்னு சொல்லலாம். பூமியிலேருந்து சுற்றக்கூடிய அந்த தரையிலேருந்து சுற்றி தீயை சுற்றி வெடிக்கக்கூடியது தரை வாரங்கிறதுக்கு சங்கு சக்கரம்னு சொல்லலாம், புஷ்வானமும் சேர்த்து சொல்லலாம். ஓகே, 3 இடமிருந்து வளம் என்ன.
8ஐ 2ஆல் டேஷ் பண்ணால் 4 கிடைக்கும். 8ஐ 2ஆல் வகுத்தால், அதாவது டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். பதில் வகுத்தால். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எதாவது இஷ்யூன்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஷிவரிங் ஆகும். அதை சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகே. 10 இடமிருந்து வளம் என்ன? காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாமல் தேங்கி நிற்பவனை டேஷ் பசலி என்பர். காலத்துக்கு ஏற்றாமல் சயின்டிஃபிக்கு மாறாமல் அதே பழைய விஷயத்தோடு இருக்கக்கூடியது 10ஆம் பசலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க? 10ஆம் பசலி அப்படின்னா பழைய விஷயத்தையே பழைய காலத்து டெக்னாலஜிலே இருக்கிறது. ஓகே. 8 மேலேருந்து கீழே. சுறுசுறுப்புக்கு நேர் எது? ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னென்னா சோம்பல். ஓகேங்க. 13 இடமிருந்து வளம் என்ன? அசல் அல்ல. அசல் அல்லனா, அசல்னா ஒரிஜினல் அல்ல, போலி, நகல், நகல்னா ஜெராக்ஸு. ஓகே. டூப்ளிகேட். ஓகே. 13 மேலேருந்து கீழே. தமிழக பாஜகவின் தலைவர் டேஷ் நாகேந்திரன். தமிழக பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன். பதில் என்ன? நயினார் நாகேந்திரன். ஓகே. 18 இடமிருந்து வளம் என்ன? சிங்க ஒலி. சிங்கம் வந்து எப்போவுமே கர்ஜனை பண்ணும். சிங்க ஒலி அப்படின்னு கேட்காங்க. கர்ஜனை. நாய் குறைக்கும், கழுதை கணைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, சிங்கம் கர்ஜிக்கும். ஸோ 17 மேலேருந்து கீழே என்ன? ஒருபுறம் கணவன் என்றால் மறுபுறம் ஹஸ்பண்டு அப்படின்னு ஒன் சைடு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னொரு பக்கம் யாருப்பா? மனைவி. ஓகே. அடுத்து 14 இடமிருந்து வளம் பார்ப்போம். இம்மில் நடு எழுத்து வந்துருக்கு. அதுக்கு முன்னால் 11 இடமிருந்து வளம் பார்ப்போம். டேஷ் நிலவே வா. நேற்று தான் புலமை பித்தன் பார்த்தோம். 1000 நிலவே வா பாட்டை ஆரம்பித்தது என்ன இது படத்தில்? அடிமை பெண் படத்தில். ஆனால் இவருடைய விஷயம் என்னென்னா, அப்போ கண்ணதாசனும் வாலியும் இருந்தாங்க. இப்போ வந்த புலமை பித்தன் எழுதின பாட்டு என்னென்னா, நான் யார் நீ யார் நாலும் அறிந்தவன் யார் யார்னு ஆரம்பிச்சு. ஓகே. 14 மீனிங்ஃபுல்லாக ஆரம்பிச்சுக்காங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? குளவியின் ஜோடி. அம்மி இருந்தால் தான் குளவி இருக்கும். ஸோ அம்மி வந்து கீழே பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய கல், குளவி வந்து உழக்கூடிய கல். ஓகே. அம்மியில் வச்சு சாப்பிட்டவங்களுக்கு தான் அதனுடைய ருசி தெரியும். 15 மேலேருந்து கீழே. அதிகம், நிறையா அப்படிங்கிறதுக்கு மிகை அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லலாம். ஓகே. 14 மேலேருந்து கீழே. ஆல ஆரம்பிச்சுக்கு. குடியரசுத் தலைவராக விளங்கிய தலை சேர்ந்த விஞ்ஞானி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம். நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருந்தேன். 11வது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு 2002லேருந்து 2007 வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. இவங்களை வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது போக வந்து பீப்புள்ஸ் பிரசிடெண்ட், மக்களுடைய ஜனாதிபதினு சொல்லலாம். இவங்க வந்து அக்னி ராக்கெட்டு விஷயத்தில் வந்து ரிசர்ச்சில் ஈடுபட்டிருந்தாங்க. அது போக பொக்ரான் அட்டாமிக் ரிசர்ச், அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிசர்ச்லேயும் இவங்க மெயின் கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. ஓகேங்களா? இவங்க எழுதின புக்கு என்னென்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்தியா 220ங்கிற புக்கெலாம் எழுதியிருக்காங்க. நான் விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக் படிச்சிருக்கேன். 19 இடமிருந்து வளம் என்ன? மல்யுத்தத்தில் சிறந்து விளங்கியதால் நரசிம்ம பல்லவனுக்கு இந்த பெயர் அளிக்கப்பட்டது. நரசிம்ம பல்லவன் அப்படின்னா மல்லன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மல்யுத்தத்தில் சிறந்த வீரர் அப்படின்னு சொன்னால் மல்லன். மாமல்லன் அப்படின்னா நரசிம்மருக்கு கொடுத்த பட்டம். ஓகேங்களா? நரசிம்ம பல்லவருக்கு கொடுத்த பட்டம். ஓகேங்களா? இவர் வந்து இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, வாதாபி கொண்டான்.
வாதாபி வரைக்கும் போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு. மாலை முடிஞ்சதுக்கு 12 மேலேருந்து கீழே. அதிமுகவில் ஜெயலலிதாவை அம்மான்னு சொன்னாங்க, சசிகலாவை சின்னம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. 14 இடமிருந்து வளம் என்ன? அவதூறாக பேசியதாக அவன் மீது டேஷ் நஷ்ட வழக்கு போட்டது. அவதூறாக பேசினான்ட்டு அவன் மேலே என்ன பண்ணாங்க? மான நஷ்ட வழக்கு போட்டது. ஓகே. கடைசி 12 இடமிருந்து வளம் என்ன? நீங்கள் ஆப்பிள் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிலை சொன்னால் உங்கள் சேட்பாட் ஓப்பன் ஆகும், ஆப்பிள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகும். பதில் என்ன? சிரி. சிரி அப்படின்னு நீங்கள் ஆப்பிள் ஃபோனில் பார்த்துட்டு கீழே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அசிஸ்டன்ட் மோடு ஓப்பன் ஆகிடும். இங்கே சிரிக்கிறதுனா வாய் விட்டு சிரிக்கிறது. இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக இதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா ஷிரடி சாய்பாபா இன்றைக்கி வியாழக்கிழமை வர ஆர்வமுடன் பணியாச்சு. ஆணவத்தை கைவிடு. ஓகேங்களா? சுவாசிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, சேவை செய்வது தான் வாழ்க்கை. ஓகே. பணிவுடன் ஈடுபடுகள் அனைத்தும். பூமிக்கு வெளியிலேயும் தண்ணி இருக்குதாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? எந்த நாட்டில் தீவுகள் அதிகம்? ஓகேங்களா? கனடாவில், இந்தியாவில், அந்தமான் நிக்கோபாரில் உள்ள தீவை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். நன்றிங்க.